இப்போது சுவையான கேஎஃப்சி சிக்கன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹோம்மேட் இது வீட்டிலே நாங்கள் பண்ணது. ஓகே, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நல்லா நாங்களாம் காரமாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல ஸ்பைசி நாங்கள் சேர்த்துட்டோம். நீங்கள் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் மிக்சியில் தான் அரைக்கணும். அதில் என்னென்ன போடணுன்னா இஞ்சி பூண்டு ப்ளஸ் பச்சை மிளகா ஒன்று, ஒரு கிராம்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது. ஆக்சுவலாக அது பிரியாணி கூட அது மாதிரி சேர்க்கலாம் நீங்கள். ஸோ அது மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு. ஆக்சுவலாக நான் 1/2 kg ஏற்றாப்புல நான் சால்ட்டை போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாதீங்க. கை எரியும், சில பேர் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது கட்டி கட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ எக்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில பேர் பீட்டர் வச்சு பண்ணுவாங்க, கையிலலாம் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலலாம் பட்டால் அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல்ஸ், டேஸ்ட்டு கொடுக்காது உங்களுக்கு. நம்மளோட கை பக்குவத்தோட தான் டேஸ்ட்டே வரும் நம்மளுக்கு சமையலில். ஸோ அதை வந்து நீங்கள் கையிலே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது கட்டிப்படாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் ஜூஸ் இருக்கணும், பாதி நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஸ் வாட்டருக்கு பதில் நான் ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக ஐஸ் வாட்டர் தான் நம்மளுக்கு வேணும். இன்னொரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1 கப் மைதா மாவு. அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம எதுக்குன்னா அது ஆக்சுவலாக இது பசரி, அதை வந்து நம்ம ஐஸ் வாட்டரில் போட போகிறோம். ஸோ மைதா மாவு 1 கப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், தென் 1/2 வந்து டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? இது எதுக்கு? இதை வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம கிரேவி பண்ணி வச்சுக்கலாம். அதில் சிக்கன்லாம் போட்டுட்டு இதில் வந்து பரட்டி வந்து அது நம்ம ஐஸ் க்யூப்பில் போட போகிறோம். அதுக்காக இதை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எடுத்து பசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து உடனே தேவைப்படுறதுனால நாங்கள் உடனே பண்ணி சாப்பிட்றோம். நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 hour என்ன பண்ணணுன்னா, சிக்கனை வந்து அந்த மசாலா ரெடி பண்ணணும்ல, அதில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இதை சிக்கன் பண்ணணும். பாருங்கள், நான் இப்போ தான் பரட்டிகிட்ருக்கேன். பரட்டிட்டு ஒரு 5 minutesலேயே போடுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு எடுத்துட்டு இதை வந்து நான் மைதாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா பரட்டிக்கணும். பரட்டி இது வந்து ஐஸ் வாட்டர், இந்த ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கோம். இது மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. ஒரு 2 minutes இது மாதிரி ஐஸ் வாட்டரில் இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பேன் காஞ்சிடும்ல, எண்ணெய் நல்லா காஞ்சிடும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ அந்த பேனில் பற்றுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பரட்டிக்கிறோம். பரட்டி அதை அந்த ஐஸ் வாட்டரில் போடுறோம். இது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஐஸ் வாட்டரில் போட்டிருக்க சிக்கனை எடுத்து திருப்பி இந்த மைதாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோல பவுடரு, அதில் நல்லா டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த KFC மாதிரியே வரணுன்னா கார்ன்ஃப்ளேக் இருக்குல்ல, அது வந்துட்டு கடையில் விற்கும், அதை பேக்கெட்டை வாங்கி நல்லா நொறுக்கிட்டு அதில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வந்து பவுடரில் இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு வாங்க முடியல, மழை பெஞ்சிட்ருக்கனால தான் நான் கேர்டு கூட போடல, அதையும் நான் வாங்க முடியல. ஸோ இது மாதிரி மைதா மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லா வெந்துடுச்சு. 2 சைடு நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் இது மாதிரி அழகாக வெந்து வந்துடும். அதை அழகாக எடுத்து வச்சுட்டு இதோட நம்ம வந்து தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரசம் வச்சுருக்கோம்ல, அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணோம். ப்ளஸ் சிக்கன் கிரேவியும் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சிக்கன் கிரேவி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு.
ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும், செம்ம கலக்கலாக டேஸ்ட்டாக இருக்கும்.